எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். அது நாம என்ன புதுசா பார்க்க போறோம்னா, நியூவா பார்த்தீங்கன்னா, பஸ் சிமுலேட்டர் இந்தியான்னு சொல்லி ஒரு கேம் வந்து வந்திருக்கு. அந்த கேமோட அப்டேட் போடுங்கன்னு சொல்லி நெறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ அப்டேட் பண்றேன். அது நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியா மாரியே பஸ் சிமுலேட்டர் இந்தியான்னு சொல்லி நம்ம மேலேயோட அஃபிஷியலா வந்து நம்ம விட்டுருக்காங்க. அதாவது இந்த கேம்ல என்னென்ன அப்டேட்லாம் குடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோல சொல்லப் போறேன். அதுல வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதேமாரி இன்னும் நெறைய பேர் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. அது நம்ம பஸ் மீட்டர் இந்தியா அப்புடின்னு சொல்ற அந்த கேம் தான் இனிமேல் நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மேக்ஸிமம் எல்லாருமே அப்டேட் பண்ண பார்ப்பாங்க. அதனால இனிமேல் ரெகுலரா இதுல தான் நெறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம குடுக்க போறோம். அதனால மறக்காம எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாரி சேம் பஸ் மீட்டர் இந்தோனேசியா கேம் மாரி தான். அதே மாரி இந்த இதுல என்னென்ன அப்டேட்லாம் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஓவராலா எல்லாமே காமிச்சர்றேன். நமக்கு அதே நம்ம பஸ் மீட்டர் இந்தோனேசியாக்கு சேம் மாடல்ல இந்தியான்னு சொல்லி மேக் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு கேம்குள்ள உள்ள வந்தோனே நம்ம வந்து இதுல என்னென்ன நம்ம கேரேஜ்ல என்னென்ன பஸ் குடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாத்துரலாம். நம்மளோட அந்த ஷாப் குடுத்துரலாம். ஷாப் குடுத்தீங்கன்னா, நமக்கு வந்து நேரடியா நம்மளோட இதுக்குள்ள உள்ள போச்சுன்னா, நமக்கு 2 பஸ் மட்டும் தான் கேம்ல குடுத்துருப்பாங்க. பஸ் சிமுலேட்டர் இந்தியா கேம் பொறுத்தவரையிலுமே 2 பஸ் தான் நமக்கு அவைலபிளா இருக்கும். அதாவது இந்த பஸ் நமக்கு வந்து டிஃபால்ட்டா குடுத்துருக்க பஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ். இது வேணா நம்ம பை பண்றதுனா பை பண்ணிக்கலாம். 15க்கும் நல்லா சூப்பரா தான் இருக்கு. நீங்க வந்து அமௌண்ட் சேர்த்து வச்சு நீங்க பை பண்ணதுனா பை பண்ணிக்கலாம். இதான் இந்த பஸ்ஸோட இது வந்து அதாவது நம்ம ஷாப்ல வந்து இந்த 2 பஸ் தான் இருக்கும். நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியால வந்து நெறைய பஸ் குடுத்துருப்பாங்க. இதுல வந்து 2 பஸ் மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, மணி கலெக்ஷன் வந்து தினைக்கும் டெய்லியும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து இதுன்ட்டேன். இன்னைக்கு டுடேன்னு பாத்தீங்கன்னா, இங்க குடுத்துருப்பாங்க. இந்த டுடேங்கிறத கிளைம் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து இன்னைக்கானது வந்து எனக்கு $40,000 காசு வந்து என்னோட அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிக்கும். அதாவது என்னோட கேம் அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிக்கும். அது மாரி டெய்லி நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம், அதில நம்ம வந்து அமௌண்ட் எவ்வளோ வேணுமோ, அங்க வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிக்கும். அதாவது நான் வந்து இப்ப கேமோட டிஃபால்ட் அக்கவுண்ட்ல தான் நான் யூஸ் பண்றதுனால, எனக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் காட்டுது. அதேமாரி இதில வந்து அதேமாரி ரெகுலரா வந்து நம்ம ஆட் பார்த்தும் நம்ம வந்து இதில வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஏர்ன் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த ஆட் பார்த்தும், இந்த டேக் ஜாப்பும் குடுத்தும் நம்ம வந்து மணி ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி அந்த பழைய செட்டிங்ஸ் மாரி தான். கேம்ல வந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்க. அதேமாரி எந்தெந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணோம்னா, எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்புட்ன்னு சொல்லி இந்த இதுவும் குடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, யார் யார் எந்த பொசிஷன்ல இருக்காங்க, யார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க இப்பொழுதைக்கு கேம்ல அப்புட்ன்னு ஒரு ஒரு லிஸ்ட்டும் குடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பாருங்க, யார் இவங்கலாம் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு தெரிஞ்சுக்கலாம். டாப்ல இருக்கிறத நம்ம குடுத்தோம்னா, யார் டாப்ல இருக்காங்களோ, அவங்க யார் மணி அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்களோடதும் தெரியும். அடுத்து செட்டிங்ஸ்ல நம்ம போய் பார்த்துரலாம். செட்டிங்ஸ் பொறுத்தவரையிலுமே ஃபர்ஸ்ட்டு ஸ்டியரிங் செட்டிங் பார்த்துரலாம். ஸ்டியரிங் செட்டிங் பொறுத்தவரையிலுமே ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்பயும் போல தான் டிஃபால்ட்டா நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியால இருக்க மாரி தான் குடுத்துருப்பாங்க. ஸ்டியரிங்கி மொபைல் அதாவது ரொட்டேட் பண்ற மாரி, அதேமாரி சைட்ல வந்து இது 3 ஆப்ஷனு. அதேமாரி ஸ்டியரிங்கோட பொசிஷன் ரைட் சைட்ல வேணுமா? எனக்கு லெஃப்ட் சைட்ல வேணுமா? எனக்கு லெஃப்ட் சைட்லயே ஓகே தான். அதனால நான் லெஃப்ட் சைட்ல வச்சுக்கிறேன். இந்த கீழ இருக்க அந்த சென்சிட்டிவ் வந்து நீங்க வந்து எவ்வளோ வேணுமோ அத வந்து மாத்திக்கலாம். அடுத்தது அது விஷன் பார்க்குற இது வந்து எவ்வளோ வேணும் அப்புட்ன்னு பார்த்தீங்கன்னா, அது குவாலிட்டி பார்க்குறது வந்து எவ்வளோ வேணும்? நான் வந்து 60 எஃப்பிஎஸ்ல வந்து வச்சிருக்கேன். நீங்க 30 கூட வச்சுக்கலாம். உங்களோட மொபைல் வந்து தாங்குது. கொஞ்சம் 4G ரேமு, 3G ரேமா இருந்தா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு சில செல்ல வந்து ஹேங் ஆகும். அதனால நீங்க வந்து 30 எஃப்பிஎஸ்லயும் வச்சுக்கலாம். 60 எஃப்பிஎஸ்லயும் வச்சுக்கலாம். 60 வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இதா இருக்கும். ஆனா ஒரு சில மொபைலுக்கு வந்து கொஞ்சம் ஹேங் ஆகுற மாரி இருக்கும். 30 வச்சீங்கன்னா சேஃபா இருக்கும். ஓகே தான். அடுத்தது உங்களோட கிராபிக்ஸ் குவாலிட்டி உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து ஹையோ, மீடியமோ, லோவோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்தது அ ஷே அம் ஸ்ட்ரக்சரு எல்லாமே எல்லாமே இருக்கு. எல்லாமே படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, உங்க மொபைல் எவ்வளோ அளவுக்கு தாங்குமோ, அதுக்கேத்த மாரி நீங்க கம்மியாவோ, அதிகமாவோ வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதேமாரி அ இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் இந்த செட்டிங்ஸே நான் வச்சிருக்க மாரியே புடிச்சிருக்குன்னா, இத நீங்க பாஸ் பண்ணி பார்த்துட்டு உங்க செட்டிங்ஸ்குள்ள போய் மாத்திக்கலாம். அடுத்து சவுண்ட் வந்து குடுத்துருக்கோம். சவுண்ட் வந்து அதாவது கேமோட உள்ள என்வைரன்மென்ட்ல என்னென்ன சவுண்ட் கேட்கும். நம்ம போறப்ப அதர் வண்டி போறப்ப சவுண்ட் கேட்கும். அதர் பஸ் போறப்ப ஹார்ன் சவுண்ட் கேட்கும். அதேமாரி என்விரான்மென்ட்ல இந்த குருவி கத்துற மாரி, இந்த பசங்கலாம் நின்னு கத்திட்டு இருக்க மாரிலாம் கேட்கும். ஒரு சில சவுண்ட்ஸ்லாம். அது எல்லாத்தையுமே வந்து இதுல வந்து நம்ம வந்து சவுண்ட் வேணா ஃபுல்லா வச்சுக்கலாம். இல்லனா வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா, எனக்கு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப எனக்கு சவுண்ட் ஹையா இருந்ததுன்னா நான் பேசுறது வந்து கேட்காது. அதனால நான் வந்து கம்மி பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து அதர் செட்டிங்ஸ்ல போயிட்டோம்னா, எனக்கு வந்து டே, நைட் வந்து எனக்கு வந்து டேல மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கேன். நீங்க ரேண்டமா வச்சுட்டீங்கன்னா, டே, நைட் ரொட்டீன் சைக்கிள்ல நீங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கப்ப நைட் ஆகும், பகலும் ஆகும். அது மாரி மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கலாம். அதேமாரி
எனக்கு வந்து டே நைட் சைக்கிள் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். மழை பெய்யுற சிஸ்டமும் நான் வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, மழை பெஞ்சுட்டு இருக்கும். நம்ம டிரைவ் பண்ணுறப்போ மழையும் பெய்யும். அப்போ நம்ம டிரைவும் பண்ணிக்கலாம். அதேமாரி டிரான்ஸ்மிஷன் மோடு வந்து நான் கியர் போடுறது வந்து ஆட்டோல வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா மேனுவலாவும் வச்சுக்கலாம். இல்லைனா ஹேண்ட் ஷிஃப்ட்ல ஒவ்வொரு இதா கூட நீங்க கியர் மாத்தி கூட போற மாரி கூட வச்சுக்கலாம். அதேமாரி டிராஃபிக் சென்சிட்டிவ் வந்து நம்ம வந்து மீடியம்ல இருக்கு, ஹைலயும் வச்சுக்கலாம். அதாவது ஹைல வச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டா மொபைல் ஹேங் ஆகுற மாரி இருக்கும். ஏன்னா அதிகமா அத ப்ராசஸ் பண்றதுனால கொஞ்சம் லைட்டா இருக்கும். அதனால நீங்க மீடியம் வச்சுக்கங்க. இல்லனா நல்ல இதா இருந்ததுன்னா, எனக்கு நல்ல மொபைலா இருக்கு. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்டின்னா, நீங்க ஹைல கூட வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்து வந்து இதுல வந்து இவ்வளோ தான் அப்டேட் குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து அம் இதுல இன்னும் நம்ம வந்து அ மொ டிரைவர் போய் பார்க்கல. டிரைவர்ல யார் யாரெல்லாம் இப்ப அப்டேட் குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இதுல நமக்கு 6 டிரைவர் குடுத்துருக்காங்க. 6 டிரைவர்ல நம்ம எந்த டிரைவர் வேணாலும் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். எல்லா டிரைவர்ஸுமே வந்து பே பண்ற மாரி தான் குடுத்துருப்பாங்க. ஒரே டிரைவர்ஸ் மட்டும் நமக்கு ஃப்ரீயா குடுத்துருப்பாங்க. இந்த டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஒயிட் கலர் சட்டை, பிளாக் கலர் பேண்ட் போட்ட மாரி குடுத்துருப்பாங்க. இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். பக்கத்துல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு சேரும் குடுத்துருப்பாங்க. இப்ப அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நேம் குடுத்துருப்பாங்க. ஆகாஷ், ராகுல் அப்டின்னு சொல்லி, பாஷிர் அப்டின்னு சொல்லி தனித்தனியா நேம் குடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கு, ஒவ்வொரு ஸ்டேட்ட பொறுத்தவரையிலும் டிரைவர்ஸ் எப்படி இருப்பாங்களோ, அது மாரி ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. இவங்க கேரளால இருக்கவைங்க. இவங்க இப்ப சிங்க் இருப்பாங்களா அவங்கள மாரி. அது மாரி தனித்தனியா ஒவ்வொருத்தரும் குடுத்துருப்பாங்க. நம்ம யார் நமக்கு வேணுமோ அவங்கள வந்து நம்ம அமௌண்ட் வச்சு பை பண்ணிக்கலாம். அதாவது டிரைவர்ஸ் அப்டேட் வந்து இவ்வளோ தான் குடுத்துருக்காங்க. அடுத்தது அதே மாரி மோடு வந்து நம்ம எப்பயும் போல மோட்ல போய் நம்ம மேப் ஆட் பண்றதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாரி வெஹிக்கிள்ஸ் அதாவது மோடு ஏதாவது ஆட் பண்றதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். மேப் ஆட் பண்றதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்க தான் பாருங்க. நம்ம பசுமெட்டி தினேஷ்ல எப்படி ஆட் பண்ணுவோமோ அதே மாரி ஆட் பண்ணிக்கலாம். 2 கேரேஜ் குடுத்தும் குடுத்துக்கலாம். இம்போர்ட் குடுத்தும் குடுத்துக்கலாம். மேப் ஆப்ஷன் குடுத்தீங்கனாலும் மேப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேப் செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா, அந்த மேப் செலக்ட் பண்ணி கூட 2 கேரேஜ் குடுத்து நம்ம வந்து ப்ளே பண்ணி மேப் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இதுல வந்து அவ்வளோதான் அப்டேட்டு. அடுத்து ஷாப்பு காமிச்சுட்டேன். கேரேஜும் காமிச்சுட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேப் வந்து நான் காமிக்க போறேன். அதாவது நம்ம பசுமெட்டி இந்தியான்ற கேம்ல மேப்பு தான் சூப்பரா இருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாடு மேப் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு மேப் எப்படி இருக்குமோ, அதே மாரி குடுத்துருக்காங்க. இந்த மேப்ல என்னென்ன ஊர்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கொச்சி, கோயம்புத்தூர், சேலம், பெங்களூர், அதே மாரி ஹைதராபாத்து, மும்பை, அகமதாபாத் இந்த இந்த ஊரெல்லாம் வந்து நம்ம கிராஸ் பண்ணி போற மாரி எப்ப இருக்குமோ, அதே மாரி ரியலா குடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த மேப்ல பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட்லருந்து டிரைவ் பண்றோம் அப்புட்ன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் பஸ் ஸ்டாண்ட்லருந்து நம்ம டிரைவ் பண்றப்ப, சேலம் பஸ் ஸ்டாண்ட் இருக்க அந்த பிளேஸ்ல, நம்ம சேலம் பேருந்து நிலையம் அப்புட்ன்னு சொல்லி நேம் போர்டு வச்சு குடுத்துருப்பாங்க. அதேமாரி எ நம்ம இந்தியாவுல வந்து எப்படி இருக்கும்? அதாவது புழுதி மண்ணா இருக்க மாரி இருக்கும்ல, அது மாரி அந்த இருக்க கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் கொஞ்சம் மண்ணா இருக்க பிளேஸ் மாரி தான் குடுத்துருப்பாங்க. பசிமெட்டு தினேஷால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோடா குடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா. இதுல வந்து மண்ணு கலந்த ரோடு மாரி தான் குடுத்துருப்பாங்க. இப்ப நான் வந்து சேலம் டூ கோயம்புத்தூர் வந்து குடுத்துட்டு நான் வந்து டிரைவ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஃப்ரீல தான் குடுக்குறேன். ஃப்ரீல குடுத்து நான் உங்களுக்கு வந்து ஒரு தடவ டிரைவும் பண்ணி காமிக்கிறேன். அதாவது வந்து இங்க பார்த்தீங்கன்னா, மேப்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் குடுத்துருக்காங்க. மேப்ல அப்டேட் வந்து இவ்வளோ தான் இருக்கு. அதேமாரி நமக்கு கேம் லோடிங்கா வர இந்த பேஜும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் குடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் சிமுலேட்டர் இந்தியா அப்புட்ன்னு குடுத்து, பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் ஏத்திட்டு, இது போற மாரி இப்படி தான் ஒரு ஒரு சூப்பரான ஒரு மாடலா வந்து குடுத்துருக்காங்க. அதாவது இன்னும் நெறைய பேர் வந்து இந்த கேம் டவுன்லோட் பண்ணாம தான் இருந்திருப்பீங்க. இந்த கேம் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கேமோட ரெகுலர் அப்டேட் நம்மளோட சேனல்ல ரெகுலரா இனிமேட்டு வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இதில பார்த்தீங்கன்னா, ரெகுலரா அப்டேட் நான் வந்து இனிமேட்டு குடுத்துட்டே இருப்பேன். தினைக்கும் ஈவினிங் டைமும், மார்னிங் டைமும் உங்களுக்கு வந்து வீடியோ வந்துரும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்து இதில இன்னும் என்னென்ன அப்டேட்லாம் இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ற பேஜ் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது உள்ள அம் கேபின்ல வந்து இப்படி தான் குடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்க கேபின் வந்து இப்படி தான் இருக்கு. நம்ம வந்து கேமரா ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இதாகும். நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, சேலம் மாநகராட்சி அப்புட்ன்னு சொல்லி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கான நேமும் வந்து குடுத்துருக்காங்க. பாருங்க நமக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளிய போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போனோம்னா எப்படி இருக்குமோ, அதே மாரி சேமா குடுத்துருக்காங்க. ஸ்டியரிங்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம்லாம் சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்க நமக்கு வந்து இதில வந்து என்னன்னா, நம்மளோட அந்த பேசஞ்சர்ஸ்லாம் ரோட்ல கிராஸ் பண்ணி போறதெல்லாம் நமக்கு வந்து தெரியிற மாரி குடுத்துருப்பாங்க. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான மேப்ஸ்லாம் நெறைய அப்டேட் பண்ணுவாங்க. அது எல்லா அப்டேட்டுமே நம்மளோட ரெகுலரா குடுக்குறேன் உங்களுக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது 2 மிரர்ஸ் எல்லாமே சூப்பரா நீட்டா தெரியுது. அதேமாரி ரோடுலாம் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம மண்ணு ரோடா இருக்குமோ, அதே மாரி மண்ணெல்லாம் கலந்த மாரி தான் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மரம்லாம் குடுத்துருக்க மாரி குடுத்துருப்பாங்க. அ இந்த மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா
இவ்வளோ தான் குடுத்துருக்காங்க. அதேமாரி நமக்கு எப்பயும் போல குடுக்குற மாரி தான். அதாவது நம்ம பஸ் மினிட் இந்த கேம்ல இருக்க மாரி தான் கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் அவங்க தான் குடுக்க போறாங்க. அது எல்லாமே நான் வந்து ரெகுலரா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன். மறக்காம எல்லாமே செக் பண்ணி பாருங்க. இன்னும் நெறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. நான் ரெகுலரா அப்டேட் குடுத்துட்டே இருக்கேன். அதேமாரி நான் இப்ப நான் இருக்க இடத்துல சேஃபா இருக்கேன். நீங்க வந்து நீங்க இருக்க இடத்துல சேஃபா இருங்க. சேஃபா இருங்க நம்பிக்கையில இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.